ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராவணனுடைய திட்டங்கள் பற்றியும் யார் யார் எந்தெந்த வாயில்களை காவல் காக்கிறா அப்படின்றத பற்றியும் விபீஷ்ணன் ராமருக்கு எடுத்துரைக்கிறார். அப்போது பிரகஸ்தன் கிழக்கு வாயிலில் நிறுத்தப்பட்டிருக்கார், மகோதரன் தெற்கு வாயிலில் நிறுத்தப்பட்டிருக்கார் மகாபாஸ்மனோட சேர்ந்துண்டு. இந்திரஜித் ராவணன் மேற்கு வாயிலில் நிறுத்தியிருக்கார். இப்படியெல்லாம் அவர் சொல்லும் பொழுது குதிரைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ, வீரர்கள் எவ்வளோ, யுத்த காலத்தில் இவெல்லாம் இப்படிலாம் நின்று ஆயுதம் தொடுக்க போகிறாங்க இப்படின்றத பற்றியெல்லாம் விபீஷ்ணன் எடுத்துரைக்கிறார் ராமர்கிட்ட. இப்படி சொன்ன விபீஷ்ணர் லங்கைக்கு போய் திரும்பிய 4 பேரையும் அழிச்சுண்டு தாங்கள் அறிஞ்ச விவரங்களை ராமர்கிட்ட நேரடியாக சொல்லுங்கன்னு பண்ணிக்கிறார். அப்பாவா ராவணனுடைய படையை குறைச்சி மறுப்பிடக்கூடாது, உங்களில் யாரையும் பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. தேவர்களையும் வெல்லக்கூடிய திறன் படைச்சவா நீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் ராவணனுடைய படையை சார்ந்தவா சக்தியிலும் வீரத்துலேயும் ஊக்கத்துலேயும் துணிவுலேயும் ராவணனை நிகர்த்தவாளாக இருக்கா அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாதுன்றதையும் விபீஷ்ணன் அந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிறார். அப்போது முக்கியமானவாளுக்கு பொறுப்பை பகிர்ந்தளிக்கிறார் ராமர். நீலன் கிழக்கு வாயில் காத்து நிற்குமாடி சொல்கிறார். பிரகஸ்தனை அவர் எதிர்க்கணும்னு கேட்டுக்கிறார். தெற்கு வாயில் பாதுகாக்கிற மகாபாஸ்வனையும் மகோதரனையும் அங்கதன் எதிர்க்கணுமாறு வற்புறுத்தி சொல்கிறார். மேற்கு வாயில் தகர்த்து உள்ளே புகுந்துடுறது ஹனுமாருடைய பொறுப்பு. ரிஷிகளுக்கு இன்னல் விளைவிக்கிறதுல ஆர்வமுடையவனும் பிரம்மா கிட்டேருந்து சிறந்த வரத்தை பெற்றவனும் எல்லா ஜீவராசிகளையும் அச்சுறுத்திண்டு உலகத்தில் சஞ்சரிக்கிறவனுமான ராவணன் காத்து நிற்கிற வடக்கு வாயில் நானும் லக்ஷ்மணனும் தாக்குவோன்னு ராமர் சொல்கிறார். சுக்ரீவன், ஜாம்பவான், விபீஷ்ணன் இவா எல்லாரும் மத்திய பகுதியை தாக்கிற பொறுப்பை ஏற்றுப்பாங்க. யுத்த காலத்தில் எந்த நேரத்துலையும் வானரர்கள் யாரும் மனுஷ உருவத்தை எடுத்துட்டு விடக்கூடாது. உங்களுடைய வானர உருவம் தான் நம்ம படையினருடைய அடையாளம் கண்டுகொள்கிற சிறப்பு அம்சமாக இருக்கணும். நான், லக்ஷ்மணா மற்றும் விபீஷ்ணன் இவா வந்திருக்கிற 4 பேர் 7 பேர் மட்டும்தான் மனுஷ உருவத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த 7 பேர் யார் யார் யோசிச்சு பாருங்க. ராமர், லக்ஷ்மணன், விபீஷ்ணன், அப்புறம் அவரோட வந்திருக்க 4 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு. இவா 4 பேர் தான் மனுஷ உருவத்தில் இருக்க போகிறான். இப்படிகள்லாம் உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு லக்ஷ்மணன், சுக்ரீவன், விபீஷ்ணன் இவா பின்தொடர சுவேல மலை மேலே ராமர் ஏறினர். அப்போ ராமரை பின்தொடர்ந்து பல வானரர்களும் அங்கே போய் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து எழில் மிகுந்த லங்க நகரத்தை பார்க்குறாங்க. அரக்கர்கள் போருக்கு தயாராகின்னு இருக்கிற காட்சியை பார்த்த வானரர்கள் ரொம்ப சப்தங்களை எழுப்புறாங்க. மாலை நேரம் முடிஞ்சு இரவு நேரம் வர்ற வரைக்கும் அங்கேயே ஓய்வெடுக்கிறாங்க. அடுத்த தினம் சூரியன் உதயமானதும் வானரர்கள் எல்லாரும் திருக்கூட்டமலையின் மேலே ஆகாயத்துலேருந்து தொங்க விடப்பட்டது போல் காட்சியளிச்சுட்டு இருந்த ரொம்ப அழகு பொருந்தின லங்க நகரத்தை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அவசரமான இடத்துல ராவணன் நின்று இருக்கிறத ராமர் பார்க்குறார். இப்போ ராவணன் தங்கத்தினால் இழைக்கப்பட்ட ஆடை அணிஞ்சிருக்கார், மார்பிள. இந்திரனுடைய யானையை ஒத்த ஐராவதத்தினுடைய தந்தங்களை ஏற்படுத்தின காயங்களுடைய வடுக்கள் அவருடைய மார்பில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அஸ்தமன நேரத்தில் வீசுகிற சூரிய ஒளியில் மேகங்கள் திகழறது போல் ராவணன் காட்சியளிச்சுன்னு நிற்கிறார். அப்போது இந்த நிலையில் ராவணனை ராமர் கவனிச்சுட்டு இருந்தபோது அவருடைய அருகில் வந்த சுக்ரீவன் கோபத்தினாலும் ஆர்வத்தினாலும் உந்தப்பட்டு அந்த மலை சிகரத்துலேருந்து ராவணனை நோக்கி தாவ ஆரம்பிக்கிறார். சுக்ரீவன், நான் ராமரனுடைய நண்பனும் சேவகனும் ஆவேன், கொடியவனையே, இன்றைக்கி நான் உன்னை விடுறதில்லைன்னு உறக்க சொல்லிகிட்டே சுக்ரீவன் ராவணனை தாக்குறார். அப்போ ராவணனுடைய கிரீடம் தரையில் உருள்றது. அப்போ ராவணன் சொல்கிறார், என் கண்களில் படாத வரையில் உனக்கு அழகான கழுத்து இருந்தது, அதை நீ இன்றைக்கி இழக்க போகிறேன்னுட்டு ராவணன் சொல்கிறார். சுக்ரீவன் மேலே எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார். 2 பேரும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. சுக்ரீவனை பிடிச்சி தூக்கி அவர் தரை மேலே ராவணன் வீசி எரிஞ்சுடுறார். வீசப்பட்ட பந்து ஒன்று தரையில் எப்படி உருளுமோ அப்படி துள்ளி எழுந்துக்கிறார் சுக்ரீவன். ராவணன் தூக்கி அப்படியே தரை மேலே ராவணனை வீசுறார். 2 பேரும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. மல்யுத்தத்தில் தேர்ந்தவர்களான 2 பேருமே ரொம்ப லாவகமாக நகர்ந்து சண்டையிட்டுக்கிறாங்க. அப்போது இதை உணர்ந்த சுக்ரீவன் ரொம்ப ஆகாயத்தில் தாவி ராவணனை கலைப்படையை செஞ்சு மகிழ்ச்சியோட ராமன் கிட்ட வந்து சேர்ந்துடுறார். அப்போ வானரப்படையின் தலைவர்கள் எல்லாரும் அவரை கொண்டாடுறாங்க. ராமர் அவரை இழுக தழுவிக்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பதில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.